இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்பும் பாஜக தலைவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புகார் சொல்ல வேண்டும் என்பதற்காக குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. மக்களை திசை திருப்பி விடலாம், மக்களிடம் பொய்யான ஒரு நம்பிக்கை ஊட்டி விடலாம் என்றாங்க. ஆனால் மக்கள் அத்தனை பேரும் விவரம் அறிந்தவர்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுவும் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியாக இல்லை, பாதந்தாங்கி எடப்பாடியாகவே இருக்கார். 2 நாள் கழித்து அந்த கேள்வியை கேட்டார்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்சது என்னன்னா 24ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு 27ஆம் தேதி 4 மணிக்கு வந்து பேசுகிறார். ஆகவே இவரெல்லாம் இன்னும் நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் நம்முடைய பொய்யான அவருடைய அறிக்கை, அவருடைய தகவல் எல்லாம் மக்கள் அறிவார்கள். யாருடைய உண்மையான ஆட்சி நடைபெறுகிறது, எந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பானதற்கு, எந்த ஆட்சியில் மக்கள் நல தரக்கூடிய நல்ல திட்டங்கள் செயல்படுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதே போல் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த குற்றச்செயல் செஞ்ச அந்த ஞானசேகர் திமுக காரன், திமுக எவ்வளோ சொல்லியாச்சு, அவர் திமுக இல்லை, திமுகவை சேர்ந்தவர் ஞானசேகரன் அந்த சைதை பகுதி கழகத்தில் ஒருத்தர் பொறுப்பில் இருக்கார். இவர் தான் அந்த ஞானசேகர், டி ஞானசேகர். இவர் தான் எத்தனையோ முறை சொல்லியாச்சு, அவர் எங்கள் கட்சிக்கார் இல்லை, இவர் தான் அந்த டி ஞானசேகர். இவருடைய பேர் தான் அந்த நோட்டீஸில் இருக்குது. சில நோட்டீஸில் இவருடைய ஃபோட்டோவே இருக்குது, பார்த்தா தெரியும். இலக்கிய அணி துணை அமைப்பாளராக இருக்கார் அந்த பகுதி கழகத்தில். ஆனாலும் எல்லாரும் வந்து நம்ம திமுக காரன், திமுக, அவர் வந்து திமுக அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இவர் தான் ஞானசேகர். நோட்டீஸில் உள்ள பேர் இவர் தான் அந்த ஞானசேகர்.